அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மலேசியாவில் லட்சுமிங்கிற அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள். அதை முன்னிட்டு அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் வயசான 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா செட்டு ஜாமான் வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பாட்டி அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தம்பி எனக்கு வீடு ஒன்று கட்டி கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்கனால கொஞ்சம் பொறுமையான கட்டி கொடுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம அங்கே ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு ஒரு வீடு நம்ம கட்டி விட நண்பர்களே. இப்போதைக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னிட்டு இந்த மளிகை ஜாமான் கொடுத்துடலாம். இதாங்க மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்தா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நன்றி நண்பர்கள். நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த பாட்டியம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வீடுலாம் பாருங்க, ரொம்ப கண்டிப்பா வந்து வீடுலாம் பழுதடைஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதெல்லாம் மாத்தியணும் நண்பர்களே. இப்போதைக்கு இந்த பாட்டியம்மாவுக்கு வந்து அந்த அம்மா 3 பேர் கொடுக்க சொன்னாங்க. இந்த பாட்டியம்மா கொடுத்துலாம் நண்பர்களே. மல்லிகை சாமான் கொடுத்தவங்க நல்லா நண்பர்களே பாத்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு போனாதான் இவங்களுக்கு வந்து கூலி. அதனால வந்து இவங்களுக்கு ஒரு செட்டு ஜாமான் கொடுத்துலாம் நண்பர்களே. நீங்க இதை கொடுத்த நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நன்றி நண்பர்களே. காலையில பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நைட்டு 7 மணிக்கு வந்து டிஃபனை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கேசரியோட இட்லியோட கொடுத்துருக்கோம். மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல எல்லாம் வாழ்த்து நண்பர்களே. அது மட்டும் இல்லாம வெயில் நேரத்துல வந்து மதியானம் வந்து எல்லாருமே வெயில்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கனால ஒரு பந்தல் மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. ஸோ கமெண்ட்ல வந்து அவங்க குடும்பமே நல்லா இருக்கும்னு வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம். இல்ல அங்க வேற ஊரு கொடுத்துருவாங்க.